இங்க பாருமா, அப்படிலாம் அழக்கூடாது. அப்புறம் வாயில போட்டுக்க பிளாஸ்டர் பிச்சுக்கிட்டு வந்துடும். பல்லெல்லாம் கொட்டி போயிருமா, அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். டாக்டர், என் பிள்ளைக்கு என்னாச்சு டாக்டர்? இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது, என்ன பண்றது? வாயில தான் அடிபட்டு இருந்தது, நாங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள கையில அடிபட்டுருச்சு டாக்டர். அம்மா, நானும் அதான் கேட்க, எப்படி உங்களுக்கு கையில அடிபட்டுச்சு? தெரியல டாக்டர், நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேனா, இந்த பாட்டிமா தான் கூட இருந்தாவே. இங்க பாருமா, அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அட கூமுட்ட டாக்டர், நான் அந்த கிழவி தான் காரணம் சொல்லி இவரு ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்றாரு. இவரு அது நல்லா புரிஞ்சுக்கிடுவான்னு பார்த்தா இவரு எங்க அம்மைக்கு மேலல இருக்காரு. வாயும் வட்டச்சாச்சு, கையும் வட்டச்சாச்சு, இந்த கையில குளுக்கோஸ் வேற ஏறுது, நான் எப்படி காட்டுவேன்? கால் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க ஆயுதம், அதை பயன்படுத்திட வேண்டியதுதான். ஏம்மா, நான் ஒரு டாக்டர், என்ன எதுக்குமா எப்படி மிதிக்கிறா? ஐயோ, நான் காலை தான் நீட்டி காட்டி கொடுக்கலான்னு பார்த்தா இவருக்கு மிதி விழுந்துட்டோம். இங்க பாருங்கம்மா, நீங்க ஊ ஆணி எதுவுமே சொல்லக்கூடாதுதான் பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கு. மறுபடியும் இப்படி பண்ணீங்கன்னா பிளாஸ்டர் பிச்சிட்டு வந்துடும், பல்லு கீழே விழுந்துரும். ஒழுங்கா அமைதியா படுத்துட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா, கையை காலெல்லாம் இப்படி தூக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏம்மா, இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி அடிபட்டுச்சு? தெரியல டாக்டர், நான் போன் பேசிட்டு இருந்தேனா, பாட்டி மட்டும் தான் கூட இருந்தாவே. பாட்டிமா, இந்த பொண்ணுக்கு எப்படி அடிபட்டுச்சு? டாக்டர், நான் உங்களுக்குமா பாட்டி? பிறகு ஆன்டின்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன 10 வயசு குறைவா போகுது? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வாயில தானே பிரச்சனை, கையில எப்படி அடிபட்டுச்சு? டாக்டர், கீழே இறங்கி நடக்கலாமேன்னு எழுந்தாளா, வாயில பிளாஸ்டரி போட்டிருக்கிறதுனால கீழே விழுந்துட்டா. பாட்டி, என்ன சொல்றீங்க? வாயில தானே அடிபட்டு இருந்து, கை கால் நல்லா தானே இருந்து. வாயில பிரச்சனைனா கை எப்படி உடையும்? அது வந்து டாக்டர், வாயில வாஸ்து சரியில்லைன்னா அது கைக்கும் வந்துடும். என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் புரியல, என்ன செய்ய? பாட்டி, என்ன சொல்றீங்க? அது வந்து டாக்டர், வாய் பேச முடியாத பிள்ளை எழுந்து நடக்கலாமேன்னு முயற்சி பண்ணும்போது கையை ஊனிட்டு கீழே விழுந்துட்டா. பாட்டி, வாய் பேச முடியலன்னா கையை ஊனிட்டு எது கீழே விழணும்? அது தடுமாறி விழுந்ததுனால கையை கொண்டு போய் ஊனிட்டா, அதான் லேசா கை உடஞ்சிட்டு. ஆமா, கை வலி எத்தனை நாள் சரியாகும்? அதுவும் ஒரு வாரத்துல சரியாயிரும் பாட்டி. சாமிமா, ஏதா இருந்தாலும் அம்மையை கூப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா. அம்மா கேட்கற கேள்விய பாரு, கூமிட்டதானம்மான்னு கேள்வி. போவாதன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா அதையும் மீறி சோத்துக்காக ஓடிட்டா. இப்போ என்ன கூப்பிட வேண்டியதானேங்கிற, பிளாஸ்டரி போட்டு வச்சுட்டு எப்படி கூப்பிட? இங்க பாருமா, நீ எழுந்து எங்கேயுமே நடக்க கூடாது. ஏற்கனவே வாயில பிரச்சனை, இப்போ ஒரு கையும் உடஞ்சிருச்சு, அடுத்து காலையும் உடச்சிக்காதமா. ஒழுங்கா பெட் ரெஸ்ட் எடு. எதா இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேளு, எல்லாரும் செய்வாங்க. எங்க இருந்து கேட்டா இவரு ஒரு மரமண்ட டாக்டர். வாய் பேச இருந்தாதான் இது மாதிரி எதுவுமே நடந்திருக்காதே, இனி எப்படி கேட்பேன்? இங்க பாருங்கம்மா, இவங்களை நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். மறுபடியும் எழுந்து நடக்கும்போது இதே மாதிரி கீழே விழுந்து கையை மறுபடியும் ஊனிட்டாங்கன்னா கை முழுசா உடஞ்சிரும். அது மட்டும் இல்ல, விழும்போது கத்திட்டாங்கன்னா பல்லும் உடஞ்சிரும். ஒரு டாக்டரா இல்ல பாலிசாமியாரா, ஒரே சாபமா விட்டுட்டு இருக்காரு. டாக்டர்னா மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணும், இவர் வந்ததுல இருந்து அவ சொல்லாவே சொல்லிட்டு இருக்காரு. கூடயே இருந்து இனி கவனமா பாத்துக்கோங்கம்மா. சரி டாக்டர். பாட்டியை மட்டும் பக்கத்துல வச்சுட்டு நீங்க எங்கேயும் போயிடாதங்க, பாட்டியால பிடிக்க முடியாது. டாக்டர் இப்பதான் காது குளிர்ற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு. எங்க அம்மைக்கு உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொன்னா நல்லா இருக்கும். விட்டுட்டு சோறு காப்பின்னு வாடிடுவா. யாருக்குன்னு இந்த கிழவி கையை உடைச்சுட்டு அடுத்து காலை உடைச்சாலும் உடைச்சுவிடும். ஏமா, நான் சொல்றது புரியுதா இல்லையாமா? ஆனும் சொல்லாம ஊன்னு சொல்லாம இப்படி முழிச்சிட்டு நிக்கிறீங்களே ஏமா? டாக்டர், உங்க மண்டையில ஒரு பல்பு இருக்கு, அது எதுக்கு? சரியான ஞான சூனியம். டாக்டர் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு எதுல டவுட் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா பாரு. அவரு மண்டையில எதை மாட்டினா இவளுக்கு என்ன? பெத்த பிள்ளைக்கு வாய் உடைஞ்சிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, இத பத்தி யோசிக்கல. ஏமா, என் தலையில நான் என்ன மாட்டிருந்தேன் என்னம்மா? நீங்க என்ன தலையில மாட்டிருக்கீங்க, நான் பார்த்தனா இல்ல கேட்டனா? ஓஹோ, இது ஆம்பளைங்க தலையில மாட்டிய ரப்பர் பேண்டோ? அட கடவுளே, இது பெரும் சோதனை. சரி டாக்டர், நீங்க மேல சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, மேல சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நேரடியா சொல்லி ஏன் கேளுங்க. இந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க, பாட்டி மாட்ட விட்டுட்டு போவாதீங்க.
அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த பிள்ளை கீழே விழுந்தா பிடிச்சுக்கிட மாட்டாங்க, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப அந்த பிள்ளை அதனால தான் கீழே விழுந்து கையை உடச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. என்ன புரிஞ்சுதா? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? டாக்டர் நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்களே அதுல பாட்டு கேக்குமோ? நாசமா போச்சு. ஏம்மா ஒழுங்கா பாத்துக்கங்கம்மா. சரி டாக்டர். மீன் கறக்கா எனக்கு ஆளே பார்க்க முடியல. மீன் வியாபாரம் பண்றது இல்லையோ? நீங்க கொண்டு வரும்போது உங்ககிட்ட நாங்க மீன் வாங்க நல்ல புது மீனா கொண்டு வருவிய. ஏன்க்கா இப்ப மீன் வியாபாரம் பண்றது இல்லையாக்கா? அது வந்து ராசாப்பே நான் மீன் வியாபாரத்துக்கு போகணும்னு தான் நினைக்கேன். ஏதாவது வேலை வந்துருது இல்லைன்னா புதுசா பிரச்சனை வந்துருது. நேத்து கூட போகலான்னு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்ண போக முடியல. சிலுப்பாமாவுக்கு அடிபட்டுட்டு. என்னக்கா சொல்றியா? சிலுப்பாமாவுக்கு அடிபட்டுட்டா? ஆமா ராசாப்பே வாய் பேச முடியாமல கிடக்க. அவனுக்கு தெரியாதோ? தெரியாதுக்கா. இப்ப எங்க இருக்கா போய் பார்க்கணுமே. நான் அப்பவே குரூப்ல மெசேஜ் போட்டுட்டேன். இந்த நெட் கார்டு முடிஞ்சிட்டு அதனால போட முடியல. பாதட்டத்துல வேற யார்கிட்டயும் சொல்லவும் மறந்துட்டேன். இப்ப நீ கேட்ட உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு அதான் சொன்னேன். இப்ப கூட நான் அவளை பார்க்க தான் போகலான்னு இருக்கேன். அப்படியேக்கா? அவ எங்க இருக்கா? ஆஸ்பத்திரியில தான் சேர்த்து வச்சிருக்க ராசாப்பு. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாவ. அப்படியே அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஓனர் வீட்ல தான் பால் தூக்கி வாயிலே எறிஞ்சிருக்காவ. அந்த ஆளு வீட்டுக்குள்ள மயங்கி கிடந்திருக்கா. தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சு ஓனர் தான் பாத்துக்கிட்டு இருக்காவ. அப்படியே சரோஜா அடிச்சு போட்டுட்டா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா சில மர்மங்கள் என்னன்னு வெளியே வர மாட்டேங்கி. ஐயோ அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டிருக்கோ? ஆமா ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருக்கணும்னு சொல்லியிருக்காவல. பெரிய அடியா தானே இருக்கும். பாவம் வாயெல்லாம் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்காவ. ஒரு வாய் சோறு கூட திங்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ. நேத்து முழுக்க அங்கதான் இருந்தேன் ராசாப்பு. அந்த பிள்ளைக்கு வேற குளுக்கோஸ் மட்டும் தான் ஏறிட்டு கிடக்கு. ஐயோ என்னக்கா சொல்றிய? ஆமா ராசாப்பு ரொம்ப பாவம். இப்ப கூட அவளை பார்க்க தான் போறேன். நீ என் கூட வாரியா? வரத்தாக்கா செய்யணும். குழந்தை வந்து பார்த்துட்டாளா? அவ இங்க வந்தா யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சொல்லல. சரிக்கா அப்ப கொஞ்சம் இருங்க, நான் அவட்ட போய் சொல்லி அவளையும் கூட்டிட்டு வரேன். சரி ராசாப்பு நீ அவளை போய் கூப்பிட்டு நான் அந்த பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு. சரிக்கா. ஷில்பா நீ போய் சரோஜா சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு பாரு. நான் உன் மாவ குடிமையை பாத்துக்கிட்டேன். சாப்பாடு கொண்டு வரலான்னு பாரு. எம்மா டாக்டர் சொல்லிருக்காரு நீ பக்கத்துலயே இருந்து பார்க்கணும்னு. நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்மா. நானே வயசானவா, என்னைய அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்க சொல்றியோ? எப்பா என்ன ஒரு நடிப்பு. இந்த கிழவியா வயசானது பியாட்டிக்கு சோத்து சட்டிய தலையில வச்சிட்டு என்ன மாதிரி வேகமா டான்ஸ் ஆடிட்டு போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா எப்படிலாம் ஏமாத்த பாக்குது. அம்மா உன் பிள்ளை விட்டுட்டு தயவு செஞ்சு வெளியே ஓடிராதம்மா. என்னோட உயிர் உன்னோட கையில தான் இருக்கு. ஏய் இழுவ போங்கல்ல. எம்மா டாக்டர் போக கூடாதுன்னு சொன்னாவளே. அப்படினா உனக்கு சாப்பாடு வேண்டாமோ? எப்படி சாப்பாடு இல்லாம இருக்க முடியும்? எனக்கு சாப்பாடு வேணும். ஐயோ இந்த கழுவி எங்க அம்மா மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டே. எங்க அம்மா சோத்த நினைச்சிட்டு என்னை மறந்துட்டு ஓடிடுவா போல இருக்கே. சாமி டாக்டர் அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காவம்மா. என்னம்மா வேணும்? அம்மா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்றியோ? உருப்பட்ட மாறுதா? எங்க அம்மா சோத்த நினைச்சிட்டானா என்னை மறந்துடுவா. ஏய் இழுவே உன் மாமா நீ போவதான் சொல்லியா போ. கள்ளது ஏதோ தந்திரம் பண்ணதே இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நம்மள ஒரு வழி ஆக்கிருமா? எங்க அம்மையை மட்டும் போகவே விட்டுற கூடாது. பாட்டி எப்போட்ட நல்லவள வண்ணர் ரபியல் வந்து என்னை காப்பாத்திட்டாவ. இல்லன்னா இந்த மொட்டை கிழவியும் காலையும் சாத்து அடைச்சிருக்கோம். சரோஜா என்னம்மா? என்னம்மா நொன்னமான்னு கேளுங்க. வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொன்னீங்களா? நீங்க இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம். நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கும்போது என் கூட வந்திருக்கலாம். இங்கே தான் இருப்பேன்னு ஒரே அடம். இப்போ என்ன நான் கேட்டுக்கிட்டு சோத்தை எடுத்துட்டு வா, கஞ்சி எடுத்துட்டு வா, காப்பி எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிய. அங்க இருந்து உங்களுக்கு சுமந்துட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே பாட்டி? சரோஜா
சாப்பாடு வாய்க்கு ருசியா இல்லம்மா. அப்படின்னா வீட்டுக்கு கிளம்புங்க. எப்படா ஒன்னரபில் இந்த ஒரு வார்த்தைக்காகவே 100 வயசு வாழலாம். இப்பதான் என் மனசு வாயும் குளுகுளுன்னு இருக்கு. சரோஜா அவ மவண்டாவ வாய உடைச்சது, இப்ப அவளுக்கு கை வேற உடைஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் உங்களை தான் சொல்லுவாவ, பாத்துக்க. நான் கூட இருந்தேன்னா அடுத்து கால் உடையாமலையாவது பாத்துக்கிடுவேன். இன்னமும் நடிக்குது இந்த கிழவி. இதுதான் என் கையை உடைச்சது, கால் உடைக்காம பாத்துக்கிடுமா? இங்க இது இருந்துச்சுன்னா என் கால் உடைஞ்சிருமோன்னு எனக்கே பயமா இருக்கு. நடிக்கிற நடிப்பை பாரு, ஆஸ்கரே கொடுக்கலாம். என்னது குடுமிக்கு கை உடைஞ்சிட்டா? கேளுங்க என்னன்னு பாத்துட்டா. ஏய் குடுமி, பேதி எடுப்பா கையை எது குறைச்சு வச்சிருக்கா? இப்படி கையில பேதி எடுத்துக்க இருக்கு. இந்த ஒன்னரபியல் வேற நடந்தது என்னன்னு தெரியாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டா மட்டும் பதில் சொல்லிட முடியுமாக்கோ? இப்படி வேணும்னு ஒன்னொன்னே உடைச்சிட்டு போய் கிடப்பா. நான் ஜோர் ஜம்பிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியோ? என்ன ஆஸ்பத்திரியில பழப்ப ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? காயமாவளா? ஐயோ நான் எப்படி பதில் சொல்லுவேன்? வாயில பிளாஸ்டிக் போட்டுட்டு இந்த குறுகிட்ட வண்ணருக்கு அது கூட தெரியல. எங்க அம்மா எதுக்கு இப்படி உருளைக்கிழங்கு முட்டை மாதிரி நிக்கான்னு தெரியலையே. ஒன்னரபியலுக்கு பதில சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஏ சிலுப்பா, உன் மவள கை எப்படி உடைஞ்சிச்சு? என்ன தாய்மாவள ஆஸ்பத்திரியில தங்கிடலான்னு பாக்குறீங்களா? சரோஜாக்கா, என் மக தடுமாறி விழுந்துட்டாக்கா. வாயில பிளாஸ்டிக் போட்டுருக்கு பத்தியலா? என்னது வாயில பிளாஸ்டிக் போட்டுக்கிறதுனால தடுமாறி விழுந்துட்டாளா? இது என்ன பாதிலே பேதி எடுக்குது எதுக்கு உங்களுக்கு? சரோஜாக்கா பாட்டி தான் அப்படி சொன்னாவே. பாட்டி சொன்னாவே தாத்தா சொன்னாவே சொல்லு. நீ உன் பிள்ளை உனக்கு பக்கத்துல இருந்து பார்க்க தெரியாதோ? அவிய சொன்னாவே இவிய சொன்னாவே கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டி நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. சும்மா இங்க இருந்துட்டு சோத்தை கொண்டு வா அதை கொண்டு வாடி போனு. சரிம்மா, எனக்கு சோறு கூட வேண்டாம். நான் பழைய கஞ்சி கூட குடிச்சிட்டு இங்கேயே கடந்துக்கிடியே. அப்படி என்ன இங்க கிடக்கொண்டு இருக்கு? பழைய கஞ்சி உங்களுக்கு இங்க எப்படி வரும்? என்ன கரிசன குடுமி மேல உங்களுக்கு? நல்ல கேளுங்க ஒன்னரபியல்ல. சூப்பரான டவுட் வந்திருக்கு. அது வந்துமா, இந்த குடுமி எந்த ஆதரவும் இல்லாம இந்த குடாரத்துல தங்கி இருக்கா பாத்தியா? பாவம் அவ. அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம தானே பாத்துக்கிடணும். ஆமா, பெரிய விஜிபி இவரு. என்ன குடுமி முக்கியா? பாத்ரூம் போமா? ஐயோ கடவுளே, இந்த ஒன்னரபியல்ல சில நேரத்துல முட்டாளவியல் மாதிரி தான் பேசியாவே. சரோஜா நீ கொஞ்சம் வெளியே வாமா. எதுக்கு பாட்டி? இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லியே, வெளியே வாமா. சூனியக்கார கிழவி ஒன்னரபியல்ல நேக்க கூட்டிட்டு போயிட்டே. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ பாட்டி மட்டும் சாட போறாங்களா? அப்ப எனக்கு இது அதுக்கு மேல பெரும் சாதனை. குழந்தை குழந்தை. வாங்க ரோசப்பக்கா, வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறிய. உட்காருங்கக்கா. குழந்தை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயமா? என்ன விஷயக்கா? சௌமிய சரோஜா அடிச்சு போட்டாலாமா தெரியுமா? ஐயோ என்னக்கா சொல்றியே? ஓனர் அடிச்சவளா? ஆமா, சரோஜா தான் அடிச்சிட்டா. நீ மீன்காரக்கா இப்பதான் சொன்னாவே. நேத்தே அடிச்சு போட்டு ஹாஸ்பிடல்ல கொண்டு வச்சிருக்காளாமே. என்னக்கா சொல்றியே? ஹாஸ்பிடல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய அடியோ? ஆமா, இவளே சோறு தண்ணி எதுவுமே குடிக்கலையாமே. வெறும் குளுக்கோஸ் மட்டும் தான் ஏறிட்டு இருக்குதான். ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காளாம். ஐயோ என்னக்கா சொல்றியே? ஓனர் அந்த அளவுக்கு அடிச்சுட்டாவே? ஆமா குழந்தை, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காளாம். வாயெல்லாம் பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்குதான். இருந்தாலும் ஓனருக்கு இதெல்லாம் ஆகாதுக்கா. பாவம் குழந்தை, சரோஜா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அந்த பிள்ளை கொஞ்சம் வாய் பேசதான் செய்வா, தப்பம் செய்யதான் செய்யா. அதுக்காக இப்படி பெரிய பிடிச்சு அடிக்க முடியுமா? என் வீட்டுல கூட திருடிட்டு போயிட்டா நான் என்ன அடிக்கவா செஞ்சேன்? ஏக்கா உங்களுக்கு பதிலாக தான் அந்த பாட்டி போட்டு அடிச்சுட்டாவில்ல? குழந்தை அது கூட லேசான அடிதானே. ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிற அளவுக்கு அடிச்சிருக்கா இப்ப சரோஜா. ஏக்கா என்னக்கா சொல்றியே? ரொம்ப அடியாமா? ஆமா குழந்தை, மீன்காரக்கு அப்படிதான் சொல்லிட்டு போறவே. பாம்போல இருக்கு, வாயில மூஞ்சில எல்லாம் பிளாஸ்டிக், ஒண்ணுமே குடுக்க கூடாது அப்படிலாம் சொல்லியாவே. ஏக்கா அப்ப சௌமிக்கு ஏதோ ஆயிருமா? தெரியல குழந்தை, நீ சொல்லிய பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரோஜா ஆஸ்பத்திரியில தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காளாம். இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியாதுக்கா. நான் சின்ன பிள்ளைய வச்சிருக்கேன் பத்தியெல்லாம் எங்கேயும் வெளியே போறதுல பார்த்துக்கிடுங்க. வியாபாரம் பண்ண போய் அதோட வீட்டுக்குள்ள வந்துடுறேன். நாட்டு நடப்பு, ஊர் நடப்பு, உலக நடப்புலாம் தெரியாமல இருந்திருக்கோம். ஆமா குழந்தை, மீன்காரக்கு அந்த பிள்ளைய தான் பார்க்க போறாவலாம். நானும் வாரேன்னு சொன்னாதான் ஒன்னி கேட்கலாமேன்னு வந்தேன். நீ வாரிய குழந்தை போய் பார்த்துட்டு வருவான். ஏக்கா என் பிள்ளை விட்டுட்டு எப்படி வர? தூக்கிட்டு வந்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. குழந்தை ஒரு ஆட்டை பிடிச்சி போயிட்டு வந்துருமே 3 நேரம். பச்சைக்கிளி பார்த்துக்கிட்ட சொல்லு, 1 மணி நேரத்துல போயிட்டு வந்துருவோம். பிள்ளை இப்ப முடிச்சியா இருக்கா? இல்லக்கா தூங்கிட்டு தான் இருக்கா. தூங்க ஆரம்பிச்சா 4 மணி நேரம் தூங்குவா. அப்புறம் என்ன குழந்தை வாயா? இல்லக்கா முழிச்ச உடனே பால் குடுக்கலாம் வீர் வீர்னே அழுவா பார்த்துக்கிடுங்க. பச்சைக்கிளிட்ட சொல்லிட்டு நம்ம உடனே வந்துருவோம்.
இல்லன்னா பிள்ளைய தூக்கிட்டு வாங்க குழந்தை, நான் வேணா கையில வச்சுக்கிட்டே. இல்லைக்கா, ஆஸ்பத்திரிக்கெலாம் கொண்டு போகக்கூடாது பார்த்துருங்க. ஏதோ காய்ச்சல் வருதுங்க, அவன் பச்சை பிள்ளை பற்றியில. நான் மட்டும் வரேன், போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி குழந்தை, நீ பச்சை கிளியிட்ட சொல்லிட்டு வா, நான் போய் வீட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. எம்மா 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 ஏலாம் மீன்காரி என்ன? எம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னலாம் விஷயம்? நம்ம சாமிக்கு ஆடி போட்டுட்டு. சிலுப்பா மாவுளுக்கா? ஆமாம்மா. ஐயோ, என்னலாம் சொல்லியா? ஏதோ ஒரு அவசரத்துக்காக வானர் வீட்டுக்கு போயிருக்கா. அந்த நேரத்துல வானர் என்ன கோவத்துல இருந்தாவன்னு தெரியல. பாவம், அந்த பிள்ளைய அடிச்சு போட்டாவ. என்னலாம் சொல்லியா? வானர் அடிச்சுட்டாளா? ஆமாம்மா, ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து வச்சிருக்கு. என்னலாம் மீன்காரி திடீர்னு வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா? கேட்கவே எனக்கு பக்கு பக்குன்னுல இருக்கு. பாவம், அந்த சாமி கூடாரத்துல கிடக்க, ஒரு வீடு கூட கிடையாது, கையில ரூபாயும் கிடையாது. அந்த பிள்ளை மேல அப்படி என்னதான் வானருக்கு கோவமா தெரியல, பிடிச்சு அடிச்சிருக்காவ. வாயில பிளாஸ்டிக் போட்டு கிடக்க, ஒரு பச்சை தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. குளுக்கோஸ் தாம ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நான் உடனே வந்து பார்க்கணுமே. எம்மா, நான் அங்கதான் போறேன், ராசப்பூ வாரா. வாங்க எல்லாரும் ஒண்ணா போவோம். சரில வா போவோம்.